நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது என்ன ராங்காக இருக்குன்றதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். பட் இங்கே நிறைய டிசைனர்ஸ் மிஸ் பண்ணுறது என்னென்னா, நம்ம என்ன ராங்காக இருக்குன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் தான் அந்த சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். ஸோ விச் ஈல்ஸ் ஆவரேஜ் ரிசல்ட்ஸ். இதுவே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை சேஞ்ச் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சா அந்த சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரோஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை ஆப்பர்ச்சுனிட்டிஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த HMW கொஷின்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் கைஸ். ஹவு மைட் வி, இந்த கொஷின் நம்ம கேட்கறதுனால ஒரு பெரிய க்ரியேட்டிவ் ஸ்பேஸே ஓப்பன் ஆகுது கைஸ். ஜஸ்ட் ஒரு சொல்யூஷன் தான் இருக்குன்னு அசியூம் பண்ணுற இடத்துல மல்டிபிள் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கிறதுக்கான நிறைய ஐடியாஸ் ஓப்பன் அப் பண்ண கைஸ் இந்த ஹவு மைட் வி கொஷின்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் கைஸ், இந்த வேர்ட் மைட் இருக்குல்ல, திஸ் கீப்ஸ் திங்கிங் ஓப்பன், நான் ஜட்ஜ்மெண்டல் அண்ட் தென் ஆப்டமிஸ்டிக். ஸோ ரெடியூசிங் த ஃபியர் ஆஃப் ப்ரொப்போசிங் போல்ட் சொல்யூஷன்ஸ் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம் எடுத்து அதுக்கு ஹவு மைட் பி கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் கைஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த ரிசர்ச்சை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஆஃபன் abandon the feedback form on a service website without completing it. ஒரு HMW ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் வந்து கோர் ப்ராப்ளம். இந்த கோர் ப்ராப்ளம் நீங்கள் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இது ரிசர்ச் பண்ணியிருக்கணும். நீங்கள் ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் வரப்போகிற 2 ஸ்டெப்புமே உங்களால் எழுத முடியும். நம்ம HMWவில் மட்டும் தானே ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த 2 ஸ்டெப்புமே நான் வந்து எழுதி வச்சிட்டேன். ஸோ ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் எழுத முடியும். இப்போ இதுதான் ப்ராப்ளம்னா இது எப்படி நான் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். இந்த எல்லா டேட்டுமே உங்களுக்கு ரிசர்ச்சில் கிடைக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஃபார்ம் ஃபீல்ஸ் டூ லாங் ஆர் டைம் கன்சியூமிங். அண்ட் தென் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றதே டவுட் படுறாங்க. தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நான் பண்ணுறதுனால எனக்கு எந்த ரிவார்ட் இருக்கா இல்லை எனக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க. அண்ட் தென் ஃபோர்த், சில கொஷின்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இரலவெண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், அந்த சர்வே வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு எமோஷனல் மோட்டிவேஷனும் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு இல்லை, அதை தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஆனால் இந்த ஃபார்மில் வந்து எந்த ஒரு ப்ரோக்ரஷன் இண்டிகேஷனும் இல்லையா, இல்லை எப்படி முடிக்கணுன்ற கைடன்ஸும் இல்லையா. அண்ட் தென் லாஸ்ட்லி, ஏதாச்சும் ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த மாதிரி இந்த ஃபார்ம் வந்துடுதான் இன்டரப்டிவாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த கோர் பிரேக் டவுன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா, ஒன்லி when you research it. கோர் பிரேக் டவுன்ஸ் வந்து சர்ஃபேஸ் லெவல் ப்ராப்ளம் என்னன்றது உங்களுக்கு சீக்கிரமாக காமிச்சிடும். அதுக்காக தான் நம்ம வந்து ப்ராப்ளமை பிரேக் டவுன் பண்ணுறோம். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னா டென்ஷன். இந்த கோர் ப்ராப்ளம்ஸ் நடக்கிறதுனால அந்த யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய எமோஷன்ஸ்லாம் என்னன்றது நம்மளுக்கு இங்கே தெரியும் இந்த டென்ஷன்ஸில். அதனால தான் நம்ம கோர் பிரேக் டவுன் பண்ணுறோம். அண்ட் தென் ஸ்டெப் 2 டென்ஷன் எழுதுறோம். இந்த டென்ஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்று அவங்க யூசர்ஸ் உங்ககிட்ட சொன்ன கோட்ஸே கூட நீங்கள் இங்கே எழுதலாம். இல்லைனா நீங்கள் இந்த கோட்ஸை வச்சு கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். லைக் எந்த மாதிரி கொஷின்ஸ் ஆரம்பிக்கலாம்னா, வாட்ஸ் ஸ்டாப்பிங் யூசர்ஸ் ஃப்ரம், வாட் டஸ் த யூசர் நீட் டு ஃபீல் இன் திஸ் மூமெண்ட், why are we assuming that, what might happen if we, what would it take to. இந்த மாதிரியான கொஷின் ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ யூசர்ஸோட டென்ஷன் உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் தென் இங்கே என்னென்ன டென்ஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, இதை நான் எதுக்காக ஃபில் பண்ணணும், why should I bother filling this out அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் தென் இது எந்த ஒரு சேஞ்சும் கொண்டு வர போகிறதில்லன்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப லாங்காக இருக்குது, அதனால் உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பாதி கொஸ்டின் வந்து இரலவெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறது வந்து அந்த கம்பெனி படிக்குமா இல்லையான்றதே அவங்களுக்கு தெரியாதான். ஸோ why should I even bother to give, அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க கேட்டிருந்தாங்களா, why should I even bother to fill this outன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அது. அண்ட் தென் நான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து இது பாப்பப் ஆகுது, அதுக்கு டைம் இல்லை எனக்கு இப்போது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டென்ஷன் தெரியுறதுனால உங்களுக்கு அந்த யூசர்ஸ் கோ த்ரூ பண்ணக்கூடிய எமோஷன்ஸ் உங்களுக்கு புரியும். இதாங்க ஸ்கோர் பிரேக் டவுன் அண்ட் டென்ஷன். அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏரியாஸை டிஃபைன் பண்ணோம். ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியாஸ் ஸ்டெப் 3 நம்ம வச்சுருக்கோம்னா, HMW கொஷின்னா இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஆப்டமிஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஹவு மைட் பி கொஷின்ஸே நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஆப்டமிஸ்டிக்காக நம்ம டர்ன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையுமே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கணும். அதனால தான் ஸ்டெப் 3 ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம எக்ஸாமின் பண்ணுவோம். லைக் என்ன இங்கே கோர் ப்ராப்ளம் நடக்குது, என்ன இங்கே டென்ஷன்ஸ் நடக்குது, நம்ம வந்து மறுபடியும் எக்ஸாமின் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்துலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, யூசர்ஸ்க்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் கேர் இல்லை, ஒரு சென்ஸ் ஆஃப் இதனால நமக்கு வந்து நம்ம சர்வீஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகுன்ற அந்த ஒரு ஃபீல் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கூட நம்ம இங்கே கொஷனாக தாங்க எழுதுவோம். ஏன்னா நம்ம வந்து இது எல்லாமே நெகட்டிவ் இன்ஃபோவாக இருக்குல்ல, அதை நம்ம வந்து பாசிட்டிவ் டிசைன் பாசிபிலிட்டியாக மாற்றிக்கிறதுக்கு தான் இந்த கொஷின்ஸ் நம்ம எழுதுவோம். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம இப்போ பார்த்ததில் என்ன எழுதலான்னு பார்த்தோம்னா,
could we help users feel that we genuinely care about their feedback? ஏன்னா இது ரெண்டுத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் இருக்குது. இதை ஃபில் பண்ண நான் ஏன் பாதர் பண்ணும், இது எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாதுன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இல்லைன்னு பார்க்கலாமா? ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, ப்ளஸ் டைம் கன்சியூமிங்காக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அண்ட் தென் இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. த ஃபார்ம் இஸ் ஸோ லாங் அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் திஸ். லாங் ஃபார்மாக இருக்குது, டைம் ரொம்ப கன்சியூமிங்காக இருக்குமோன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு என்ன கொஸ்டின் நம்ம எழுதலாம்னா, could we reduce the length of the form for users to fill the survey? இந்த மாதிரி கேட்கலாம். ஆர் வாட் இஃப் கொஸ்டின் மாதிரி கூட நீங்கள் கேட்கலாம். வாட் இஃப் வி குட் ரெடியூஸ் த லென்த் ஆஃப் த ஃபார்ம் ஃபார் யூசர்ஸ் டு ஃபில் த சர்வே, இந்த மாதிரி கூட நீங்கள் கேட்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியாஸில் வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னா, கொஸ்டின் ஸ்டார்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலான்னா, ஹவு குட் வி, வாட் இஃப் வி, இஸ் தேர் அ வே டு, இன் வாட் வேஸ் குட் வி, மைட் வி, இந்த மாதிரியான ஸ்டார்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கொஸ்டின்ஸை எழுதலாம். ஸோ இந்த நெகட்டிவ் இன்ஃபோர்ஸ்லாம் வந்து நம்ம பாசிட்டிவ் டிசைன் பாசிபிலிட்டியாக நம்ம இங்கே மாற்றுறோம். ஸோ அந்த மாதிரி மாற்றும் போது நம்ம வந்து ஆப்டமிஸ்டிக்காக தான் அந்த ப்ராப்ளமை நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றும் போது நம்ம அந்த ப்ராப்ளமை ஆப்டமிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணுவோம். இதுதான் த மெயின் கோர் கான்செப்ட் ஆஃப் HMW ஃப்ரேம் ஒர்க். நான் இங்கே வாட் இஃப்னு கொஸ்டின் கேட்குறேன்னா, அந்த ஃபார்ம் லாங்காக இருக்குது, யூசர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் வச்சுருக்காங்கன்னா அது ஏன் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கணும்ல. ஸோ அதனால தான் வாட் இஃப் கேட்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், தேர் இஸ் நோ கிளியர் ரிவார்ட் அ பெனிஃபிட் ஃபார் கிவிங் ஃபீட்பேக். ஸோ நான் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்குது, அதே தான் இங்கேயும் அவங்க சொல்லியிருந்தாங்க. எமோஷ்னலி மோட்டிவேஷனாக இல்லை அவங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. எங்கேயோ நம்ம பார்த்தோம்ல, why should I bother filling this out, nothing is going to change anyway. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு எமோஷனல் மோட்டிவேஷனும் இல்லை இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. யூசர்ஸ் டோன்ட் ஃபீல் எமோஷனலி மோட்டிவேட்டட் டு ரெஸ்பாண்ட்னு சொல்லிட்டு இது ரெண்டும் நம்ம கிளப் பண்ணி ஒரு கொஸ்டின் எழுத முடியும். இதுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் நம்ம எழுதலாம்னா, இஸ் தேர் அ வே டு ரிவார்ட் யூசர்ஸ் ஃபார் கிவிங் அ ஃபீட்பேக், இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப இரலவெண்ட்டாக இருக்குது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா என் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து ரிலேட்டபிளாகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே இல்லை. ஸோ அதை நம்ம வந்து இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொஸ்டினாக சேஞ்ச் பண்ணுவோம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொஸ்டினை நீங்கள் யோசிக்கும் போது இந்த ரெண்டு ப்ராப்ளமே நம்ம எப்படி பெனிஃபிட் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமை பார்த்தோம்ல, இங்கே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற கொஸ்டின்ஸே பாதி வரவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதை எப்படி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலான்னா, நம்ம எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் இது அவங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம இதை யோசிக்கலாம். இதுக்கு எப்படி நம்ம கொஸ்டின் இல்லைன்னா, ஹவு மைட் வி மேக் த கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் இன் த சர்வே மேக் ரெலவெண்ட் டு த யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் இன்னும் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த டைமிங் ரொம்ப ரிப்பீட்டடாக வந்திருக்கு பார்த்தீங்களா, டைம் கன்சியூமிங்காக இருக்குது. டைமிங் லைன் இந்த ஃபார்ம் எனக்கு வரல, ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் இருக்கும்போது இது அந்த இடத்துல பாப்பப் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எதலாம்னா, வே கேன் வி பிளேஸ் த சர்வே ஸோ தட் த யூசர்ஸ் ஒன்ட் பி இன்டரப்டட். இந்த கொஸ்டின் அவங்க எழுதலாம் கைஸ். ஸோ இதில் வந்து நான் இந்த டைம் கன்சியூமிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு வந்து எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொஸ்டின்ஸ் வருது. என்னென்னா, நம்ம ஏன் இப்போ ஃபார்ம்ஸை வந்து டிவைட் பண்ணி பார்ட்டாக கொடுக்கக்கூடாது, லைக் செக்ஷனாக கொடுக்கக்கூடாது, ஏன் நம்ம ஒரே லாங் லென்த்தி ஃபார்மாக கொடுக்கணும்? அண்ட் தென் இன்னொரு விஷயம் கூட இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், தேர் இஸ் அ லேக் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் இண்டிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா கோர் பிரேக் டவுனில். ஸோ அதுவும் டைம் கன்சியூமிங்கும் ஒரு தீமாக இருக்குது பாருங்க இங்கே. ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம ஒரு கொஸ்டின் எழுதலாம்னா, ஆப்பர்ச்சுனிட்டி கொஸ்டின், அது வந்து எப்படி இருக்கலாம்னா, வாட் இஃப் வி டிவைட் த லாங் சர்வே இன்டு பார்ட்ஸ் ஆர் செக்ஷன்ஸ் அண்ட் டெல் த யூசர்ஸ் த அப்ராக்சிமேட் டைம் இட் டேக்ஸ் டு கம்ப்ளீட். டைம் என்னன்றதையும் நம்ம சொல்லிவிடுவோம். செக்ஷனாக டிவைட் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு அது காக்னிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும்ல எடுத்துக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின், நம்ம ஏன் இதை டிவைட் பண்ணக்கூடாது, எங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது நல்லாவே பண்ணலான்னு தெரிஞ்சும் அவங்க வந்து லாங் ஃபார்மாக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் தெரிஞ்சிடறதானே அது நம்ம பண்ணவே முடியும். ஸோ அதனால தான் வாட் இஃப்ன்றதை கேட்டிருக்கேன் நான். அண்ட் இதுவே இன்னொரு வேயாக கேட்கலான்னா, நம்ம ஏன் இந்த லாங் சர்வேயே நம்ம வந்து ஸ்மால் ஆக்கக்கூடாது, சின்னதாக்கக்கூடாதுன்னு ஏன் நம்ம கேட்கக்கூடாது, அதையும் நம்ம இங்கே ஆப்பர்ச்சுனிட்டியில் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு கொஸ்டின் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலான்னா, could we reduce the length of the form for users to fill the survey, இந்த மாதிரி நம்ம கூட கேட்கலாம். அண்ட் தென் இது லாங்காக இருக்குது, இதை நம்ம வந்து மாற்றவே முடியாதுன்ற மாதிரி நமக்கான ஆன்சர்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா, இல்லை நமக்கு தெரியும் இந்த மாதிரி மாற்ற முடியாதுன்னா, அந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னா, how could we make the survey feel like it takes less time to complete. ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொஸ்டின்ஸுமே நம்ம இந்த கோர் பிரேக் டவுன்லேருந்து டென்ஷன்லேருந்து நம்ம வந்து ஸ்குவீஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்டெப் 3லேயே கிளஸ்டரிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி இன்டு தீம்ஸ்.
ஏன்னா நமக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எந்தெந்த தீம்ஸில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சால், எந்தெந்த ஏரியாஸில் இருக்குன்னு தெரிஞ்சால் நம்மளால கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியும்ல. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை கிளஸ்டர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக. இதில் என்னென்ன தீம் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோமா? ஜென்யூன்லி யூசர் எப்படி நம்ம அவங்க ஃபீட்பேக்கை வேல்யூ பண்ணுறோன்னு ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு நம்ம கேட்டிருக்கோம். அண்ட் தென் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, what if we could reduce the length of the form? அதுக்கப்புறமா is there a way to reward the users for their feedback? And then see, could we help the user genuinely care about their feedback? That we genuinely care about the feedback up. And then is there a way to reward users for their feedback? இது ரெண்டும் ஹேண்ட் டு ஹேண்ட் ஒரே தீமில் இருக்குது பார்த்தீங்களா? And then next வந்து how might we make the questions asked in the survey relevant to the user's experience? Where can we place a survey so that the users don't feel interrupted? What if we divide the long survey into parts and inform users the time taken to complete it? Could we reduce the length of the form and survey feels like more important? இதில் எனக்கு இப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு 2 தீம் தெரியுது. ஒன்று வந்து நம்ம ஜென்யூன்லி கேர் பண்ணுறோம், அது எப்படி நம்ம தெரிய வைக்குதுன்னு இது ஒரு தீம். அண்ட் தென் அதுக்கப்புறமா இஸ் தேர் அ வே டு ரிவார்ட் யூசர்ஸ் ஃபார் தேர் ஃபீட்பேக். இது ரெண்டுமே வந்து யூசர்ஸ்க்கு ஒரு எமோஷ்னல் மோட்டிவேஷன், நம்ம கேர் பண்ணுறோன்றது அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நம்ம இது ரெண்டுத்தையுமே கொடுக்குறோம், ரைட்? ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து கிளஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு தீம் எனக்கு என்ன தெரியுதுன்னா, டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் திஸ், டைமிங்ஸ். How could we make the survey feel like it takes less time to complete? இது ஒன்று. And then could we reduce the length of the form for users to fill the survey? What if we divide the long survey into parts and inform users about the time taken to complete it? இந்த மூணுமே டைமிங் பற்றி தான் பேசுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் இன்னொரு தீம் என்ன பார்க்குறேன்னா ரெலவென்ஸ். அதாவது how can we make the question relevant to the user experience? இது ஒரு இதுவாக நான் பார்க்குறேன். ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ரெலவென்ஸ்ன்னு சொல்லி நம்ம கிளஸ்டர் பண்ணிக்கலாம். இங்கே இன்னொரு விஷயம் கூட இருக்குது பாருங்க. வாட் இஃப் வி குட் ரெடியூஸ் த லென்த் ஆஃப் த ஃபார்ம் ஃபார் யூஸ் டு ஃபில் த சர்வே? ஸோ இதுவும் டைமுக்கு தான் வரும். ஸோ வில் ஆட் திஸ் இந்த டைம். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட், அதுதான் லாஸ்ட் ஒன். சர்வே வந்து நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது இன்ட்ரப்ட் ஆச்சுன்னு சொன்னாங்களா, அதுக்கு நம்ம ஒரு கொஸ்டின் எழுதணும்னா, where can we place a survey so that the users won't feel interrupted? ஸோ பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சர்வே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம தனியாக பிளேஸ்மெண்ட்டுன்னு கிளஸ்டர் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் அதை குரூப் பண்ணுவேன். இதுதான் எனக்கு தீமாக இங்கே பட்டுச்சு, அதனால தான் நான் இதை குரூப் பண்ணேன். நீங்கள் எப்படி குரூப் பண்ணுவீங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் தென் கம்மிங் டு த ஹீரோ செக்ஷன் ஆஃப் திஸ் ஃப்ரேம் ஒர்க் கைஸ். இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து HMW கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம். அதான் ஸ்டெப் 4. ஸோ ஒரு HMW கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது அதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லென்சஸ் இருக்குது கைஸ். நான் வந்து யூஸ்வலாக ஒரு 4 லென்சஸில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து எமோஷ்னல், பிஹேவியரல், சிஸ்டம் அண்ட் டெசிஷன். இந்த 4 லென்சஸில் தான் கைஸ் நான் ஃபேஸ் பண்ணுவேன். இந்த லென்சஸ்னால் நம்ம அதை பார்க்குற விதம் தான் இந்த லென்சஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து எமோஷ்னல் லென்சஸ் மூலமாக ஒரு HMI கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ நான் எப்படி ஃப்ரேம் பண்ணுவேன்னா, how might we emotionally reassure users so they feel comfortable and valued when taking the survey? ஸோ இதுதான் என்னோட எமோஷனல் கொஸ்டினாக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து பிஹேவியர் லென்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ பிஹேவியர் லென்சஸில் நீங்கள் வந்து HMW கொஸ்டின் எழுதும் போது யூசர் வந்து எந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் வெளிப்படுத்தும் போது சக்ஸஸ் தருதோ அதை தூண்டுற மாதிரியான கொஸ்டின் நீங்கள் கேட்கணும் இங்கே. ஸோ இங்கே வந்து என்ன மாதிரி பிஹேவியரல் கொஸ்டின் நம்ம கேட்கலாம்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த clusters we have done here, how might we guide users through long surveys without feeling mentally exhausted? லாங் சர்வைஸை நம்மளால் குறைக்க முடியாது, அது வந்து இப்படி தான் இருக்கும், அதோட நேச்சரே இதுதான் அப்படின்ற போது யூசர்ஸ் வந்து அவங்க ஃபில் பண்ணி தான் ஆகணும். நமக்கு இந்த ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு தோணுச்சுன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், how might we guide users through long surveys without feeling mentally exhausted? இதை நான் வந்து இங்கே பிஹேவியரல் கொஸ்டினாக நம்ம கேட்கலாம். ஏன்னா அவங்களோட பிஹேவியர் என்னவா இருந்தால் அது சக்ஸஸை கொண்டு போகணும்னா அவங்க மென்டலி எக்ஸாஸ்டடாக இல்லாமல் இருந்தால் அவங்களால வந்து இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியுன்றது யோசிக்க வைக்கிறதுக்கான கொஸ்டின் தான் இந்த பிஹேவியரல் கொஸ்டின். இது வந்து பிஹேவியரல் லென்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம சிஸ்டம் லென்ஸ் பார்க்கலாம்.
ஸோ இது நம்ம வந்து ஒரு சிஸ்டம் லென்ஸ்லேருந்து பார்க்கறதுக்கு இல்லை ஒரு ப்ராசஸ் லென்ஸை பார்க்கறதுக்கு இந்த கொஷின்ஸ் நம்ம அந்த மாதிரி யோசிக்க வைக்கும். இதை வந்து நம்ம ஒரு சிஸ்டம் ஒரு ப்ராசஸ் வழியாக இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம நம்மளை யோசிக்க வைக்கும். இங்கே சிஸ்டமில் என்ன ஃப்ளாஸ் இருக்குது, இந்த ப்ராசஸில் என்ன ஃப்ளாஸ் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும். ஸோ ப்ராசஸில் என்ன ஃப்ளால்ட்டு, இந்த சிஸ்டமில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தோன்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சர்வர் ரொம்ப ஃபால்ஸாக இருக்குது. அண்ட் தென் நம்மளோட ப்ராசஸில் என்ன ஃபால்ட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா யூசர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இரலவெண்ட்டான கொஷின்ஸ்லாம் அதில் இருக்குன்னு நம்ம அவங்க சொல்லியிருந்தாங்களே. ஸோ ரெலவெண்ட்டான கொஷின்ஸ் ஆட் பண்ணோம். அந்த ப்ராசஸ்லேயும் அந்த ஃப்ளா இருக்குது. ஸோ இந்த லென்சஸில், அதாவது இந்த பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்தோம்னா அதுக்கான ஒரு சிஸ்டம்க்கான HMW கொஷின்ஸை நம்மளால் ஃப்ரேம் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னா, ஹவு மைட் வி டிசைன் அ சிஸ்டம் that delivers short relevant surveys at the right moment. And then lastly, decision lens மூலமாக ஒரு HMW கொஷின் நம்ம எழுதலாம். யூசர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கு ஆர் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, ஃபில் பண்ணணும்னு கிளிக் பண்ணுறாங்களே, அதிலிருந்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதுசப்மிட் பண்ணுற வரைக்கும் அவங்க என்ன மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு HMW கொஷின். அது எல்லா டிசிஷன்ஸுமே ஒரே கொஷினில் அடைக்க முடியாது. பட் ஆனால் அதுக்கு ஒரு பேசிக் கோர் டிசிஷன் இருக்கும்ல, அந்த விஷயத்தை மட்டும் நம்ம இங்கே அட்ரஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்க முடியும். இங்கே நம்ம எந்த மாதிரி டிசிஷன் ஹவு மைட் பி கொஷின் கொடுக்கலாம்னா, ஃப்ரேம் பண்ணலான்னா, ஹவு மைட் பி எம்பவர் யூசர்ஸ் டு கான்ஃபிடென்ட்லி டிசைட் டு கிவ் ஃபீட்பேக். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யூசர்ஸை கொடுத்து நம்ம அவங்களை எம்பவர் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவங்க கான்ஃபிடென்ட்டாக நம்ம இந்த சர்வே நம்ம வந்து கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அந்த முடிவு பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்றது தான் த பேசிக் கொஸ்டினிங் டிசிஷன் மேக்கிங். நான் இந்த கோர் டிசிஷன் மேக்கிங் சொன்னல, இதுதாங்க இது. ஸோ இதுதாங்க இந்த ப்ராப்ளமோட HMW கொஷின்ஸ். இது வந்து ஈஸியான ப்ராப்ளம், உங்களுக்கு பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு HMW கொஷின் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்கள் எமோஷன்ஸே நிறைய கொஷின்ஸ் ஆட் பண்ணலாங்க, பிஹேவியர்லையும் நிறைய கொஷின்ஸ் ஆட் பண்ணலாங்க. உங்களுக்கு ரெலவெண்ட்டாக தோணுச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே எழுதுங்க. ஒரு கொஷின் தான் எழுதணும் ஒரு அவசியமும் கிடையாது. எனிவே கடைசியில் வந்து நம்ம எதை சால்வ் பண்ணால் கிரேட்டர் இம்பாக்ட் கொடுக்குமோ அதை மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ கொஷின் எழுதிக்கலாம். ஸ்டெப் 5 நம்ம என்ன பண்ணுவோம்னா, எது வந்து ஹையர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுன்ற பார்த்து அதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ப்ராப்ளம் வராது. நான் ஜஸ்ட் ஒன்று உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒன்று தான் எழுதியிருக்கேன். அதே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம். அது எந்ததே நம்ம வந்து HMW கொஷின் தான் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். இதை பார்த்து தான் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ இதனால் இங்கே நம்ம எழுதுகிற கொஷின்ஸ் தான் நம்ம வந்து இம்பேக்டை பேஸ் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். அதை மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ப்ராப்ளம் வராது. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் கைஸ், நீங்கள் இப்போ இந்த பார்த்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த ஆர்டரில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு அவசியமே கிடையாது கைஸ். நம்ம இங்கே பண்ணுறது வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ். இதுக்கு நீங்கள் ரூல்ஸ் போட்டு இந்த ரூல்ஸை நான் லைன் பை லைன் ஃபாலோ பண்ணணும்னு நாங்கள் நினச்சி நீங்கள் ஒவ்வொரு சொல்யூஷனும் ஒவ்வொரு டெக்னிக்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் எங்கே இருக்குது க்ரியேட்டிவிட்டி? அப்படி பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணால் அந்த ரூல் புக் கிடச்சா யார் வேணாலும் அந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட முடியும். அந்த ரூல் புக் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே சிமிலரான சொல்யூஷன்ஸ் தான் கிடைக்கும். பட் இங்கே க்ரியேட்டிவிட்டி எப்போ ஓப்பன் ஆகும்னா உங்கள் க்ரியேட்டிவ் ப்ராசஸ் என்னன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது தான். க்ரியேட்டிவ் ப்ராசஸ்னால் இப்போ நான் இங்கே ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ்லாம் எனக்கு இப்படி தான் இந்த மாதிரி டீட்டெயில்டாக டீப்பாக போனால் தான் எனக்கு புரியும். ஸோ அதனால் நான் டீப்பாக போய் HMW கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு வந்து அந்த கோர் பிரேக் டவுன் பண்ண பிறகே அவங்களுக்கு வந்து ஓகே இதுதான் ஹவு மச் கொஷின்ஸாக இருக்கும்னு ஃப்ரேம் பண்ணுவாங்க. அது எப்படி ப்ரோன்னு நீங்கள் கேட்கலாம். அது அப்படி தான் அவங்க பிரெயின் ஒர்க் ஆகும். அதை நம்ம போய் கொஸ்டின் பண்ண முடியாது, ரைட்? ஸோ சில பேருக்கு வந்து அந்த கோர் பிரேக் பண்ண பிறகு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எழுதும் போது ஓகே இதுதான் கரெக்டான விஷயம் நமக்கு வந்துச்சு அப்படின்னு தெரியும். நான் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுறதுனாலையோ இல்லை ஒரு ஸ்டெப் முன்னாடியோ ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுனாலையோ நான் பண்ணுற விஷயம் கரெக்டாக தப்பாக நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் டீமோட ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த டீமோட வேலிடேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சோலோவாக ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ADP லிஸ்ட் இல்லை ஏதாச்சும் ஒரு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மென்டல் பிளாட்ஃபார்மில் போய்ட்டு ஓகே நம்ம பண்ணுற ஸ்டெப்லாம் கரெக்டாக இல்லையா, இல்லை உங்கள் கொலீக்ஸ் இல்லை உங்கள் பியர்ஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க இது நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க இல்லை தப்பாக பண்ணீங்கன்னு. பட் இங்கே என்னென்னா இது தப்பு இது கரெக்டு, இது கரெக்டான சொல்யூஷன், இது தப்பான சொல்யூஷன்றது எதுவுமே கிடையாதுங்க. அல்டிமேட்லி நீங்கள் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ், யூசர்ஸ்க்கு கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் இங்கே பேசும். ஒரு கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களால் டக்குன்னு மாற்றிக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் டெலிவர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதை சேஞ்ச் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அந்த மாதிரி கிடையாது. கார்ஸு இல்லை மொபைல் ஃபோன்ஸு அந்த டிசைன்ஸ் ஒன்ஸ் போட்டாச்சு இது மிஸ்டேக் ஆகிருக்குன்னா வாங்கின எல்லார்ட்டையும் வாங்கி அதை மாற்ற முடியாது. தட்ஸ் இட்ஸ் டன். ஆனால் நமக்கு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இட்ஸ் ஆன்லைன், இட்ஸ் இன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இட்ஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட், அதனால் மாற்றிக்க முடியும். ஸோ உங்கள் க்ரியேட்டிவ் ப்ராசஸ் என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த வழியில் நீங்கள் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிங்க. ஏன்னா ஒவ்வொரு டிசைனர்ஸ்க்கும் ஒவ்வொரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் இருக்கும். அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் அவங்களோட யூனிக்கான க்ரியேட்டிவ் ப்ராசஸ் தான் அவங்க கண்டுபிடிக்கிற சொல்யூஷன்ஸில் அவங்களுக்கான யூனிக் டச் இருக்கும் கைஸ்.
ஸோ இப்படி தான் ஃபாலோ பண்ணுன்னு இல்லை, உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கோ, உங்களுக்கு எப்படி கரெக்டுன்னு தோணுதோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இதுதாங்க சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் தென் உங்களுக்கு இப்போ HMW கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோங்க கைஸ், நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், I'll definitely post a video about it. And then நான் ஒரு 2.5 months வீடியோஸ் போடல கைஸ், I'm so sorry. இனிமேல் இதை நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 2-3 வீடியோஸ் எப்படியாச்சும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஸ்டிக்கிங் அரவுண்ட் அண்ட் சப்போர்ட்டிங் மீ கைஸ். கண்டிப்பாக நிறைய குட் வீடியோஸ் வரும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். 7K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கீங்க, அதனால் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். We'll keep on growing, we'll keep on learning together. Okay, thank you for watching guys. See you in the next one. Cheers, enjoy.